ஓம் திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொடு நோய் தொடரினு முனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 3ஆம் நாள் 19/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து, நாம் பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து ஆசாரசீராக வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபங்கள் இட்டு விளக்குகள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து சுவாமி படங்களிலே வைத்து பிரார்த்தனைகள் செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அதன் பின்பு நாம் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். அவ்வாறு நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை என்றாலும் வீட்டிலே சுவாமி அறையிலே பிரார்த்தனைகள் செய்வது. இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா, எல்லா விதமான தோஷங்களும் நீங்கிவிடும், எல்லா விதமான பாவங்களும் போய்விடுமா. இதை நான் சொல்லல, மணிவாசக பெருமானே அந்த சிவபுராணத்திலேயே சொல்லுவார். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று ஆரம்பித்து அவர் அதிலே சொல்லுவார், ஏன் இந்த சிவபுராணத்தை நான் பாடுகிறேன்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, சிந்தையை மகிழ்விப்பதற்காக இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன். இதனால் என்ன பயன் கிடைக்க போகிறது? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அழகாக சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். போன பிறப்பிலே செய்த பாவங்கள் வினைகள் எல்லாம் நீங்கி விடுமாம் இந்த சிவபுராணத்தை பாராயணம். சிந்தையை மகிழ்விக்கக்கூடியது சிவபுராணம். போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள், இந்த ஜென்மத்திலே செய்கின்ற பாவங்கள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய சக்தி சிவபுராணத்துக்குண்டு. ஓய உரைப்பன் யான் என்று மணிவாசகரே சொல்லுவார். எனவே இந்த சிவபுராணத்தை வீட்டிலே பிள்ளைகள், அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து சிவபுராணத்தை பாராயணம் பண்ணினாலே வீட்டிலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகிவிடும். இப்போ நமக்கெல்லாம் அதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. நமக்கு அது சீரியல் பார்க்கவே நேரம் கிடைக்கிறதில்லை, கையிறக்க தொலைபேசியை நோண்டி கொண்டிருக்கவே நேரம் போதாமல் இருக்கிறது. இப்போ யார் சாமி கும்பிட்றது? காலையிலே மாலையிலே யாராக இருக்கிறவங்க விளக்கேற்று, வீட்டில் வேலைக்கு நிற்கிறவங்க விளக்கேற்றுன்றுவாங்க. வீட்டிலே எஜமானியாக இருக்கிறவள் துப்புரவாக தூய்மையாக கை கால் அலம்பி
ஸ்நானம் செய்து காலையும் மாலையும் சுவாமியறையிலே விளக்கேற்றி ஒரு 2 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தாலே அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா. இது அவசரமாக வீட்டிலே சுவாமியறையில் சாமி கும்பிட்றது கூட இப்போ எல்லாருக்கும் நேரம் கிடைக்கிறதில்லை. காலையிலே பாடசாலை போகிற பிள்ளைகள் ஒரு 2 நிமிடங்கள் சுவாமியறையிலே பிரார்த்தனை செய்துட்டு போனால் கல்விகள் சிறப்பாக இருக்கும். அதில் கூட பிள்ளைகளுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை. இப்போ அதெல்லாம் அந்த ஒரு மறைவி வந்து விட்டது. காலையும் மாலையும் ஒரு 5 நிமிடங்கள் அமர்ந்திருந்து இந்த சிவபுராணத்தை மனதிலே பாராயணம் செய்ய வேண்டும். சரி, நமக்கு காலையிலே தான் அவசரமாக வேலைக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், பாடசாலைக்கு. மாலை நேரத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் கூட்டு வழிபாடு செய்கின்ற பொழுது அதுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. இன்று பிரதோஷ விரதம் சிவனாலயங்களிலே நந்தியம்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகளோடு சோமசூத்திர பிரதட்சணத்தோடு வழிபாடோடு செய்யப்படுவது. இவ்வாறான இந்த வழிபாடுகள் எல்லாம் சிறப்பையும் நமக்கு மனதுக்கு மகிழ்வையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது. இப்பொழுது இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறான காலங்களிலே நாமும் இந்த மறைந்த குடும்பத்திலே மறைந்த எல்லாருக்குமாக பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து சிரார்த்தங்கள் செய்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் வழங்கி இறையருளையும் பிதர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆசியையும் பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் வீட்டிலே பொங்குமாம். இந்த பிதர்களை நாம் மறந்து விட்டால் அவர்கள் கோபத்திலே சாபம் போட்டு விடுவார்கள். அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும். அதனாலே தான் இந்த மாதந்தோறும் அமாவாசையிலே நம்முடைய முன்னோர்கள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகு சென்றவர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது நமக்கு முடியலையா, இந்த மகாலயபக்ஷம் 15 திதிகளிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம முடியலையா, இந்த 15 நாளிலே ஒரு நாளாவது பிதர்களை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மகாலயபக்ஷ காலங்களிலே சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கடந்த 8ஆம் தேதி ஆரம்பித்த இந்த மகாலயபக்ஷம் தேய்வரை பிரதமையிலே 21ஆம் தேதி அமாவாசை வரையிலே இந்த 15 திதிகளிலும் ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, திருமணங்கள் செய்யக்கூடாது. செய்கிறார்களே, செய்வது அவரவர்களுடைய அதனுடைய வருகின்ற வினைகளை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பிதர்களுக்குரிய காலம். பிதர்களை வழிபாடு செய்வதற்காக வருடத்திலே இந்த 15 திதிகளை ஒதுக்கிறார்கள் முன்னோர்கள். அவ்வாறாக இருந்தால் முன்னோர்கள் பேச்சை நாம் மதிக்கவில்லை. முன்னோர்கள் என்ன முட்டாள்களா, தெரியாமலா சொல்லி வைத்தார்கள்? இவற்றை நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. இந்த மகாலயபக்ஷ காலத்தில் எந்த சுபகாரியங்களையும் செய்வது, யார் செய்தாலும் தவறுதான், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் என்ற நல்ல எண்ணங்களோடு நாமும் இந்த பிதர்களையும் வேண்டி வழிபாடு செய்து இறை வழிபாடு விடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.